ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மினி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்களோட ஹோம் கார்டன். ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம் மணி பிளான்ட். இந்த மணி பிளான்ட் இது முதல்ல நாங்கள் இது கம்பிலாம் மேலே கம்பி போட்டால் தொங்கிட்டே போகும். செகண்டு இந்த பூ இது தண்ணி ஊட்டாததுனால கொஞ்சம் லேசாக காஞ்சிருச்சு. இன்றைக்கி தண்ணி ஊற்றிருக்கோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இதான் ப்ரோட்டீன். இதை நீங்கள் மாடியில் வச்சிங்கன்னா மாடியிலேருந்து தண்ணி விட்டு கீழே அப்படியே வரும். இப்போயே நாங்கள் தண்ணி ஊற்றினோடனே வந்துருச்சு. இதுவும் அதோட வகையில் சேர்ந்தது தான். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இப்படி இருக்கும், செகண்டு போக போக இப்படி வந்துடும். அடுத்து எங்களோட லவ் பேர்ட்ஸ். இந்த லவ் பேர்ட்ஸ் காலையில் போடுற சத்தம் எங்களுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். அடுத்து இதோட குட்டிகளும் மேலே இருக்குது. இதோட குட்டிகளாக அங்கே இருக்குது. இதெல்லாம் நாங்கள் செட் பண்ண அதுக்குள்ள விளையாட்டுக்கு. இதான் அதோட முட்டை இடுறதுக்கு. நாங்கள் முட்டை எடுத்துகிட்டு வெளியே வருது. இதுலேயும் முட்டை எடுத்துகிட்டு வெளியே இது வந்துருச்சு. இப்போ நம்ம எங்கள் மாடியில் ரீசைக்கிளிங் கார்டனை பார்க்கலாம். நாங்கள் ரீசைக்கிள் பண்ண முடியாத பொருட்களையும் ரீசைக்கிள் பண்ணியிருக்கோம். இது பிளாஸ்டிக் மோடு. இதில் தான் இது பீடியாஷோரோட அப்பா மேலே இருக்க இது கவரெலாம் எடுத்து மூடி எடுத்து எல்லா புதினா மணி பிளான்ட் வச்சுருக்கோம். இது எக்ஸோ கப். இதுலேயும் மணி பிளான்ட்டு இன்னொரு செடி வச்சுருக்கோம், இது பேர் தெரியலை. நெக்ஸ்ட்டு இது எங்களோட வாழை மரம். இப்போ தான் ஒரு பெரிய தார் போட்டிருக்கு. நாங்கள் வீட்டில் தொங்க விட்ட தாரோடு இதுவும் ஒன்று. இது கீரை. இந்த கீரையை நாங்கள் வாரம் இது வீக்லி இது நாங்கள் இதை கடைஞ்சி சாப்பிட்டுக்குவோம். இது உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இது ஓமவல்லி. இங்கே இது தானாகவே நாங்கள் நட்டு வைக்காமல் இந்த வேப்ப மரம் வந்துருச்சு. இதுவும் கீரை தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எங்கள் மாடியில் இருக்க கார்டன். எங்கள் அப்பா மாடியில் வீடு கட்டுறப்போ எங்கள் அம்மாவுக்கு கார்டன்ஸ்னால் பிடிக்கும்னு கார்டன் வீடு கட்டிட்டாங்க. இப்போ நாங்கள் இங்கே நிற்கிறோம். இதோ இப்போ நான் இது எங்களோட மல்லிகை ஜாதிப்பூ. இந்த ஜாதி பூவை எங்கள் பாட்டி காலையில் வந்து பறிச்சுட்டு போய் பூ கட்டிக்குவாங்க, நாங்கள் வச்சுக்குவோம். இது எங்கள் பழைய கார் டயர். இந்த பழைய டார் டயரை பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு ஐடியா வந்தது எங்கள் அம்மாவுக்கு. இந்த 2 டயரும் ஒன்றா வச்சு இந்த மண் வச்சு இங்கே கீரை ஓமவல்லி எல்லாமே வச்சுட்டாங்க. இது எங்களோட பழைய பானை ரொம்ப துரு பிடிச்சி இதாக ஆயிடுச்சுன்னு நாங்கள் இப்போ இங்கே இது வச்சுட்டோம். இது துளசி வச்சுட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது பைப்பு. இந்த பைப்பு கீழே இந்த பைப்பு கீழே அடைச்சி மண் போட்டு இப்போ இந்த ஓமவல்லியும் இந்த கீரையும் வச்சுருக்கோம். இது ஃபுல்லாக சாக் தான். இந்த சாக்கில் எங்கள் அம்மா நிறையா செடிங்களாக வச்சுருக்காங்க. இது பாவக்காய். இது ஓமவல்லி. எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி ஓமவல்லி தான் அதிகமாக இருக்கும். எங்கள் அப்பாவாகவே சாக்கு எல்லாமே வச்சுருக்காரு. இங்கேருந்து கீழே படிக்கிறேன். எங்கள் பாட்டி வீட்டு பால்கனி தெரியும். இது இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு செடி மாதிரி இருக்கும். இதுவும் நல்லா தொங்குறது. இது இப்போ தண்ணி ஊற்றிங்கன்னா கீழே தொங்கும். இப்போ கீழே வரைக்கும் வந்துடுச்சு. அடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எங்களோட கீழே இருக்க கார்டனை. அதை இப்போ அடுத்த பார்ட் 2 காமிக்கிறேன். டாட்டா, ஹாவ் எ நைஸ் டே, தேங்க்யூ.